அதாவது நம்ம ஹீரோ தான் நம்ம கதாநாயகன் ஹீரோ. கர்ஸ் மேஜிக்கெல்லாம் உருவாக்குவோம். அதாவது ஸ்கெலிட்டன்லாம் கண்ட்ரோல் பண்ணி அது தெரியாமல் வந்து மேஜிக் ஃப்ளோ வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆகுதுன்னே தெரியல. வலி ஓவராக இருக்குது ஹீரோ வேறு. அது ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். நம்ம ஹீரோவால் அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஸ் அந்த இது டார்க் லைட் வந்து பிளட் வாமிட்டெல்லாம் எடுக்கிறான். ரொம்ப முடியல அவனை. தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக என்னோடய உயிரே கொடுப்பேன்ட்டு நான் நம்பிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை. அதாவது ஒரு மான்ஸ்டர், டிராகுலா மான்ஸ்டர், அதை வந்து எதிர்க்கிறதுக்கோசரம் எல்லாம் போராடி இருக்கும் போது அது வந்து ஒரு ஃபயர் பாலை விடும்போது அது வந்து நம்ம ஹீரோ பார்க்குறான். இது என்னால் முடியுமா என்னால் தெரியலையாப்பா. ஒரு ஸ்குவாடு என்னமோ கீழே கிடக்குது. அந்த ஸ்குவாடை வந்து கீழே கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ டீம்மேட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ தான் சாவ போகிறோம், அதனால் நீங்கள் எல்லாம் விட்டுக்கிறது, இதுலேருந்து தப்பிக்க முடியாது, என்னாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரி நம்மளால் முடிஞ்சது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சும் என்னையும் கூட்டிகிட்டு போவாங்கடா, என்னையும் காப்பாற்றுங்கடா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆனால் அவர் இங்கேயே விட்டு போயிடுறாங்க. ஏன்னா 4 பேர் தான் ட்ராவல் பண்ண முடியும் ஃப்யூச்சர்ஸ் பாஸ்ட்டுக்கு. அதனால நம்ம ஹீரோவை தண்ணி தெளித்து விட்டுறாங்க. அதனால் ஹீரோவும் எல்லாத்தையும் அடித்து போட்டு அந்த டைம் லைன் வந்து பாஸ் ஆகிறது வந்து சீக்கிரமாக போகணுன்ட்டு எல்லாம் நீ எல்லாம் வேணாம், நீ எல்லாம் வெத்து நீ எல்லாம் எதுக்கு தான் இங்கே இருக்கிறியோ அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுகிறா. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறோம். உனக்காக தானே எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ போராடிட்டு இருக்கேன், நீ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, என்னை கூட்டிகிட்டு போங்கடா என்னை விட்டு போயிடாதீங்கடா ஏன்டா போப்பா ரோதனை பண்ணிட்டு இருக்கிறான், சீக்கிரமாக இவனை சாவடிங்கடாடி, விடுப்பா அவனே சத்துருவான் கொஞ்ச நேரத்தில், நம்ம ஒரு ஃபியூச்சர் பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது மேரின்னு ஒரு பொண்ணு வந்து சீக்கிரமாக டைம் ட்ராவல் பண்ணி நம்ம ஹீரோவும் வெறி ஆகிட்டான். அப்படியே என்னையவே ஏமாற்ற பார்க்குறீங்களா அவனை, நீங்கள்லாம் முடிஞ்சிங்கடா அப்படியே எல்லாம் ஸ்வாட் வைக்கிறாங்க நம்ம ஹீரோ மேலே. இனிமேட்டு அப்படியே கத்தியை மேலே தூக்குறான் அந்த பொண்ணு கத்தி நீங்கள் அவனோட உடம்பு கண்டிஷனை பார்த்தாலே தெரியுது சீக்கிரமாக செத்துருவான்ட்டு, நீ எதுக்கு அவனை கொண்டுக்கிட்டு அப்படின்ட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இவன் தான் நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப ஏமாற்றிட்டான், முதுகில் குத்திட்டான். அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக தானே நல்லா தானே பேசினேன், சிரிச்சு பேசி என்னை ஏமாற்றிட்டு இல்லைடா, என் வாழ்க்கையே நாசமாக போச்சேடா அப்படின்னு ரொம்ப சோகமாக இருக்காங்க ஹீரோ. ஏன்டாடே என்னை கூட்டு போடாடே, என்னை காப்பாற்றுறாடே, என்னை விட்டுறாடாடே, இவ்வளோ நாள் நட்புக்கு இதுதான் பலனா அப்படின்னு ஹீரோ கேட்டுருக்கும்போது பலனா எல்லாம் யார்டாடிங்க, என் அன்பு தோலா, நீ உன்னை விட்டு போகிறேன் பாய், இல்லை என்னை விட்டு போகாத, என்னை ஏமாற்றிட்டல, இல்லை இதுதான் என்னோடய முடிவு, இல்லை நான் யாருன்னு காட்டணும், என்னோடய சக்தியை வேற மாதிரி இருக்கும், ஐ வாண்ட் எ கிரஸ் டெத், நான் பிளாக் ஹோலை உருவாக்குவேன், இதில் தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு, என்னோடய ட்ரங்க் கார்டை நான் யூஸ் பண்ண நம்ம ஹீரோ சக்தியை வெளிப்படுத்தி அந்த கையாட்டம் போய் பிடிக்குது. அப்படியே போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவால் முடிஞ்ச அளவுக்கு சக்தியை பயன்படுத்தி செத்துட்டான். அப்படியே போகுது அந்த சக்தி. என்னன்னா சக்தியை இதுதான் உன்னோட சக்தியா, முடிஞ்சிருச்சு, உன்னோட சக்தியெல்லாம் போயிடுச்சு, நல்ல வேலை அந்த ஸ்கில்லை காப்பி பண்ணிட்டேன், நல்ல வெற்றித்தனமாக காப்பி பண்ணியாச்சு, எத்தனை பேர்த்த உயிரை எடுத்துக்கிறீங்க நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா, அதனால் உனக்கு உயிர் இன்றைக்கி போகுது, ரெஸ்ட் அண்ட் ஃபீஸ் நண்பா, உனக்காக நான் நான் ஃப்யூச்சருக்கு போகிறேன், நீ இங்கேயே மாட்டிக்கிட்டு சாக்க போகிற அப்படியே வில்லன் அழுகுறான். என்னடா இப்படி பண்ணிட்ட, எப்படிடா என்னோடய சக்தியை காப்பி பண்ண. அப்போ வந்து அந்த ஸ்கெலிட்டன் வந்து ஒரே போர்டு தான், அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல அந்த லைட்டனிங் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே பயங்கர எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. அது அப்படியே எஃபெக்ட்ஸ் போயிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தா வெறும் வெயிட்டாக வெள்ளையாக்க ஒரு கண் மட்டும் தெரியுது. அதாவது நம்ம ஹீரோ தான் நினைக்கிறேன், ரெக்கரேஷன் ஆகிட்டான்னு நினைக்கிறேன், பாஸ்ட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். கண் முடிச்சு பார்க்குறான், நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம், இது என்னோடய ஹோம் வில்லேஜ் ஆச்சே, நான் எப்படி இங்கே வந்தேன், இதெல்லாம் உண்மை தான் போல், நான் ரெக்கரேஷன் ஆகியிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இந்த எபிசோடில் முடிக்கிறேன். ஸ்டேட்டஸ் விண்டோவில் வந்து கிருஷ்ணா வில்சன்னு போட்டிருக்குது, ஏஜ் வந்து 13 போட்டிருக்கு. இதோட எபிசோடு முடிக்கிறாங்க.